فجرا جئت بعد العسر يسرا ربنا أعلاك قدرا يا إمام الأنبياء أنت في الوجدان حي أنت للعينين ضريب أنت عند الحاضرين நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட வெறுமனே அவர்கள் வந்ததுடனே அவர்கள் மார்க்கத்துக்கு தாவா செய்ய அனுமதிக்கப்படவில்லை. மாறாக அல்லாஹ்வுடைய உத்தரவு அவர்களுக்கு வந்தது. உத்தரவு பெற்றவர்கள் தான் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கு தகுதியானவர்கள் என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. யா அய்யுஹன் நபியு, நபியே, இன்னா அர்சல்னாக்க, உங்களை நாங்கள் அனுப்பினோம், ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி, உங்களை நாங்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக உங்களை அனுப்பி இருக்கிறோம். அல்லாஹ்வின் பக்கம் யாராலும் வெறுமனே தாவா செய்துவிட முடியாது. மாறாக வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக உங்களை அனுப்பி இருக்கிறோம். அப்படி என்றால் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு கொடுக்கப்பட்டவர்கள் தான் மிக தகுதியானவர்கள் என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான். அவர்கள் தங்களுடைய ஹலீஃபாக்களுக்கு உத்தரவு கொடுத்தார்கள். சையத்னா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களுக்கு உத்தரவு கொடுத்தார்கள். அந்த உத்தரவை அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்த குடும்பத்தினர்களுக்கு ஒவ்வொருவர்களாக கொடுத்து உலகத்தில் வந்த தரீக்காக்களுடைய உண்மையான ஷேகுமார்கள் அத்தனை பேர்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தவர்களாக இருப்பதற்கு காரணமே அதுதான். ஏனென்றால் தாவா செய்வதற்கோ அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கோ நினைத்தவர்களுக்கு முடியாது. அல்லாஹ்வுடைய உத்தரவு கொடுக்கப்பட்டவரால் தான் அது முடியும் என்று குர்ஆன் சொல்கிறது. என்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அல்லாஹ்வுடைய உத்தரவை பெற்றுத்தான் வந்தார்கள். வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவராக வந்தார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவை கிடைக்காட்டி அவர்களால் கூட அது முடியாது என்று குர்ஆன் சொல்கிறது. அதே போன்று அவர்களுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய உத்தரவை எடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க. இப்படியாக பரம்பரையாக வந்து தரீக்கத்துக்களை உருவாக்கிய ஒவ்வொரு ஷேகுமார்களுக்கும் அது வந்து சேர்ந்தது. சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தார். சையதுனா அப்துல் காதிர் கீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய குடும்பத்தார். அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய குடும்பத்தார். இப்படி ஒவ்வொரு தரீக்காவை தோற்றுவித்த ஷேகுமார்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தினர்கள். அதிலிருந்து என்ன விளங்குது? அவங்களுக்கு உத்தரவு கிடைச்சிருக்குது. அதனாலதான் நம்ம சில்சிலா வாசிக்கிறோம். எல்லா தரீக்காவிலும் சில்சிலா இருக்குது. எங்கட மார்க்கம் நாங்க சொல்லக்கூடிய விடயம் வெறுமனே எங்கட கற்பனையில வந்தது அல்ல. எங்களுக்கு அட்ரஸ் இருக்குது. எங்கட மார்க்கத்துக்கு நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு கருத்து சொன்னா நானோ அல்லது என்ன போல 4 பேரை சொன்ன கருத்து அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்துல வந்த பெருங்கொண்ட மகான்கள் சொல்லி தந்த கருத்து இது. பெருங்கொண்ட மகான்கள் சொல்லி தந்த கோட்பாடு அகீதா இது. பெருங்கொண்ட மகான்கள் சொல்லி தந்த இஸ்லாம் என்று காட்டுவதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எங்களுக்கு அறிவிப்பாளர் தொடர் வரிசை இருக்கிறது. அதுதான் சில்சிலா. எங்கட மார்க்க ஒருவர் கேட்கிறார், நீங்க இந்த குர்ஆன் வசனத்தை இப்படி விளங்கப்படுத்துறீங்க, இது உங்களோட இஷ்டத்துல நீங்க விளங்கப்படுத்துறீங்களா அல்லது இதுக்கு யாரு சொல்லி தந்தாரு? நம்ம சொல்லுவோம், எங்களுக்கு படிச்சு தந்தவர் யாரு தெரியுமா? எங்கட இன்ன ஷைഖ്, அந்த ஷைഖுக்கு அவருடைய ஷைഖ്, அவருடைய ஷைഖுக்கு அவருடைய ஷைഖ் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் தொடர் எங்களிடத்துல இருக்குது. எங்கட மார்க்கத்துல புதுசு கிடையாது, எல்லாம் பரம்பரையானது. எங்கட மார்க்கத்துல அட்ரஸ் இல்லாத மார்க்கம் கிடையாது, எல்லாம் ஆணித்தரமானது. பெரும் பெரும் வலிமார்களை பெரும் பெரும் இமாம்களை கொண்டு நிரூபிக்கப்பட்ட மார்க்கம் தான் தரீக்கத்துடைய வழிமுறை என்பதை விளங்க வேண்டும். எங்களுக்கு அனுமதி இருக்குது மார்க்கம் பேசுவதற்கு. அதுதான் ஷேகுமார்கள் இஜாசா கொடுப்பது என்பது, ஷேகுமார்கள் பையத்து கொடுப்பது என்பது, ஷேகுமார்கள்
இதன் அனுமதி கொடுப்பது என்பது அதுதான் மார்க்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி அல்லாஹ் சொன்னதுக்குரிய விளக்கம். வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி, அல்லாஹ்வுடைய இதன், அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அதே உத்தரவைத்தான் அவங்க பின்னால வந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அதனுடைய சங்கிலி தொடர் தான் எங்களிடத்துல வந்து சேர்ந்திருக்கிறது. அதனால எங்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய உத்தரவு கிடைப்பதற்கு வழி எங்களை தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அறிவிப்பாளர் இருக்க வேண்டும், சில்சிலா இருக்க வேண்டும். சில்சிலா இல்லாத மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. முஸ்லிம் ஷரீஃப் சஹீஹ் முஸ்லிம்ல அவருடைய முகவுரையில இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவருடைய அந்த முகவுரையில இமாமுனா நவவி ரஹிமஹுல்லா என்ன எழுதுறார்கள் தெரியுமா? இப்னுல் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய மாபெரும் ஒரு தாபிஈ அவங்க சொல்றாங்க, அல் இஸ்னாது மினத்தீன், மார்க்கத்துல மார்க்க கருத்தை சொல்லக்கூடியவர் இத அவருக்கு யாரு கற்றுக் கொடுத்தாரு, அவருக்கு கற்றுக் கொடுத்தவர் யாரு, அவருக்கும் கற்றுக் கொடுத்தவர் யாரு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அறிவிப்பாளர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்து வைத்திருப்பது மார்க்கம், அதுதான் சரியான வழி என்று சொல்லி முஸ்லிம் ஷரீஃபுல முதலாவது பாகம் பரிபூர்ணமாக அறிவிப்பாளர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. அறிவிப்பாளர்கள் வேண்டும். இன்று மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல கேளுங்க, ஹக்குக்கும் பாத்திலுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் வேணுமா? இந்த ஷலால்க கேட்பாங்க வந்து, ஹசரத் அவர்களே எல்லாரும் மார்க்கம் சொல்றாங்க, எல்லாரும் ஹதீஸை சொல்றாங்க, எல்லாரும் குர்ஆனைத்தான் சொல்றாங்க, எப்படி விளங்கிக் கொள்வது எது உண்மை என்று? எப்படி விளங்கிக் கொள்வது? விளங்கிக் கொள்வது லேசி. ஹதீஸ் சொல்லுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ் சொல்லுது எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹக்கையும் பாத்திலையும். தங்கத்தை நல்ல தங்கமா அல்லது கலப்படமா என்று பார்ப்பதற்கு உரக்கல் வச்சிருப்பாங்க, அதில் உரசி பார்த்தா விளங்கும். அதுபோல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு ஹதீஸை தந்திருக்கிறாங்க, அந்த ஹதீஸ்ல உரசி பார்த்து எது வழிகேடு எது நேர்வழி என்பதை பார்த்து கொள்ளலாம். ஒரு ஹதீஸ் புகாரியில வருது, புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாத்தி ஃபி ஆகிரி ஸமான், கியாமத் நாள் நெருங்கும் போது தஜ்ஜாலூன கஸாபூன, பொய்யர்களும் தஜ்ஜால்களும் வருவார்கள். பொய்யர்களும் தஜ்ஜால்கள், இஸ்லாத்துல ஒரு தஜ்ஜால் அல்ல, பெரிய தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் பல ஆயிரக்கணக்கான குட்டி தஜ்ஜால்கள் வரும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னி சொன்னாங்க, நான் தஜ்ஜாலை விட பயப்படுவது யாருக்கு தெரியுமா? கெட்ட உலமாக்களுக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட தஜ்ஜால்களும் பொய்யர்களும் உலகில வருவாங்க. வந்து என்ன சொல்லுவாங்க? யாதூனகும் பி அஹாதீஸ மாலம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாவுக்கும், நீங்களோ உங்களுடைய பெற்றோர்கள் மூதாதையர்கள் கேள்விப்படாத விடயங்களை ஹதீதுகளாக சொல்லுவார்கள், மார்க்கம் என்று சொல்லுவார்கள். நான் உங்களையும் எச்சரிக்கிறேன் அவர்களையும் எச்சரிக்கிறேன். உங்களை ஏன் எச்சரிக்கிறேன் தெரியுமா? அல்லாஹ் யுதில்லூனக்கும், அவங்க உங்களை வழிகேட்டுல போட்டுறாம நான் உங்களை எச்சரிக்கிறேன், அவங்கள கிட்ட போயிடாதீங்க. வையாகும், அவர்களையும் நான் எச்சரிக்கிறேன், ஏன் தெரியுமா? அல்லாஹ் யுதில்லூனக்கும், அவங்க உங்களை வழிகெடுத்துடாம அவங்களையும் நான் எச்சரிக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுதான் எங்களோட உரக்கல்லு. ஹக்கையும் பாத்திலையும் விளங்குவது இதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? எதிர்காலத்துல மார்க்கம் பேசக்கூடிய தஜ்ஜால்களும் பொய்யர்களும் வருவாங்க. அவங்களுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? நீங்களோ உங்களோட வாப்பாமாரு உங்களோட அப்பாமாரு கேள்விப்படாத விஷயத்தை மார்க்கம் என்று சொல்லுவார்கள். ஒருத்தர் வந்து சொல்றாரு, யாசீன் ஓதுவது கூடாது, நீங்க ஒன்னும் செய்ய தேவையில்லை. இந்த கருத்து எங்கட வாப்பட காலத்துல இருந்துச்சா, எங்கட அப்பட காலத்துல இருந்துச்சா? மௌலிது கொண்டாட கூடாது, ஒன்னும் செய்ய தேவையில்லை. ஹதீஸ் படி பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஜ்ஜால்களும் கஸாபுகளும் பொய்யர்களும் தஜ்ஜால்கள் பித்தலாட்டக்காரர்களும் உங்களுக்கு ஹதீஸ் என்று சொல்லுவது நீங்களோ உங்களோட பெற்றோர்கள் மூதாதையர்கள் கேள்விப்படாத விடயத்தை சொல்லுவாங்க. சொன்னா அது வழிகேடு, சொல்றவன் தஜ்ஜால் அவன் கஸாப் என்று தீர்ப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிம்பிளான மேட்டர். எல்லா பிரச்சனைகள் எல்லா கருத்து வேறுபாடுகளும் இந்த ஹதீஸை வச்சு பாருங்க, உங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சிடும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி லா அகாஃபு உம்மத்தி ஷிர்க, ஏன் உம்மத்து சிறுக்கு வைப்பதை நான் பயப்படவே மாட்டேன். ஏன் உம்மத்து சிறுக்கு வைக்க மாட்டாங்க.
இஸ்லாம் ஆயிட்டு அவனிலிருந்து சிறுக்கு வராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. புகாரில கிட்டத்தட்ட 6 இடங்கள் இந்த ஹதீஸ் வருது. இன்னொரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏண்ட உம்மத்து வழிகேட்டுல ஒன்று சேர மாட்டாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி தாஹிரீன அலல் ஹக், என்னுடைய உம்மத்துல ஒரு கூட்டம் ஹக்கில நிரந்தரமானவர்களாக நீங்காமலே இருந்து வருவார்கள். நீங்காமல் இருந்து என்றால் நேற்று இருந்து இன்றைக்கு இல்லாம போனா அது ஹக் அல்ல. தொடராக இருந்து வரணும். நேற்று முந்தநாத்து இல்ல, இன்றைக்கு புதிய ஒரு கருத்து வருதா, அதுவும் ஹக் அல்ல. கியாமத்து நாள் வரைக்கும் என்னுடைய காலம் முதல் நீங்காம வரக்கூடிய ஒரு கூட்டம் என்னுடைய உம்மத்துல இருப்பாங்க, அவங்க ஹக்கில் இருப்பாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் ஆரம்பமாக சொன்னேன், இஸ்லாத்துல அல் இஸ்னாது மினத்தீன், மார்க்கம் யாரு சொன்னது, உங்களுக்கு யாரு சொல்லி தந்தது, அவங்களுடைய ஷேகுமார் யாரு, அவங்களோட ஷேகுமார் யார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அறிவிப்பாளர் தொடர் இருக்கணும், சில்சிலா இருக்கணும். சில்சிலா இல்லாத மார்க்கம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏண்டா அதுல பொய் வரலாம், ஒவ்வொருத்தர் மனோ இச்சப்படி கட்டின செய்திகள் வரலாம். அதனால மார்க்கம் சொல்லி தந்தவரை கேளுங்க. இன்று முன்னால உள்ளவங்க எல்லாம் வழிகேடு. இப்ப நாங்க இஸ்லாத்தை புதுசா சொல்ல வந்திருக்கிறோம் என்றா அவங்களோட சில்சிலா துண்டிக்கப்பட்டுட்டு ரசூலுல்லாஹ் வரைக்கும் அவங்க அறிவிப்பாளர் தொடர் இல்லை, அப்ப அவங்க வழிகேடு என்று அர்த்தம். ஒருத்தர் சொல்றாரு இமாம்கள் ஒருத்தரையும் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எல்லா இமாம்களை விட்டு படிப்பு நாங்க புதுசா மார்க்கம் செய்தோம் என்றா அந்த வார்த்தையே போதும் அவன் வழிகேடு என்பதற்கு. ஏண்டால் இஸ்லாத்துல 13 கலை இருக்குது. ஸ்ரீலங்காவில் இருக்கிற மதரசாக்கள்ல கிட்டத்தட்ட 8-9 படிச்சு கொடுப்பாங்க. அரபு நாடுகள் இந்த 4 சேர்த்து 13ஐயும் கற்றுக் கொடுப்பாங்க. குறைந்த அளவில் சில மதரசாக்கள் ஸ்ரீலங்காலையும் அந்த 13 கலையும் கற்றுக் கொடுப்பாங்க. இந்த 13 கலைக்கும் சொந்தக்காரர்கள் ஒரு சூஃபி இல்லாம வேறு யாரும் கிடையாது. 13 கலைகளையும் உருவாக்கியவர்களை தேடி பார்த்தா அதுக்குள்ள ஒரு சூஃபி இருப்பாரு. தப்சீர் கலையில ஒரு சூஃபி இருப்பாரு. அதே மாதிரி உலூமுல் குர்ஆன் ஒரு சூஃபி இருப்பாரு. அரபு பாஷை ஒரு சூஃபி அதில் இருப்பாரு. விருப்பமானவருக்கு நாங்க சவால் இடுறோம். இன்டர்நெட்ல கூட வருது, இன்டர்நெட்ல கூட இந்த பயான் பதிவு செய்யப்படுது, காட்சிப்படுத்தப்படுது. பயப்படாம சொல்றோம், யாருக்காவது முடியும் என்றால் ஏதாவது ஒரு கலையை அவங்க காட்டட்டும், ஒரு சூஃபி மகான் இல்லாத ஒரு கலையை என்றால் அவர்கள் தான் 13 கலைகளையும் உருவாக்கியவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் தேவையில்லை என்று ஒருவர் புதிதாக மார்க்கம் சொல்ல வந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அவங்க வழிகேடு என்று. அவர்கள் தஜ்ஜால்கள், கர்தாபுகள். அதனால் தான் சொன்னேன், மார்க்கம் சொல்லுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய ஹபீபுக்கு அனுமதி கொடுத்தான். வதாஇயன் இலல்லாஹி பிஇذنி, அல்லாஹ்வுடைய உத்தரவோடு வந்திருக்கிறாரு. அவர்கள் தன்னுடைய கலீஃபாக்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு என்று எங்கட ஷேகுமார் வரைக்கும் சில்சிலா இருக்குது. எந்த தரீக்காவுடைய ஆட்கள் உங்களுக்கு வேணும்? நக்ஷபந்தியா தரீக்காவுடைய சில்சிலாவை தர வேண்டுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் இருக்குது. ஜிஸ்தியா தரீக்காவோட தர வேணுமா? ஹாஜா முஈனுத்தீன் ஜிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களை தொடங்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் இருக்குது. குத்துபுல் அஷ்ரர் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய சில்சிலா வேண்டுமா? அவர்கள் முதற்கொண்டு இல்லை, அவர்கள் மூலமாக எங்களிடத்தில் வந்து சேர்ந்தது முதற்கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் சில்சிலா தருவோம். குத்துபுல் அக்தாப் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவருடைய சில்சிலா வேண்டுமா? அவர்கள் முதற்கொண்டு இல்லை, அவர்களிடமிருந்து எங்களை சேர்ந்தது வரைக்கும், எங்களிலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் சில்சிலா தருவோம். அதனாலதான் எங்கட சூபியாக்களுடைய மதரசாக்கள்ல எங்கட ஷைகுமார்கள் எங்களுக்கு பட்டம் தரும்போது பிஏயோ எம்ஏயோன்னு தரமாட்டாங்க. எப்படி தருவாங்கன்னா சனது தருவாங்க. எங்கள்கிட்ட ஓதினா நாங்க உங்களுக்கு என்ன தெரியுமா தருவோம்? எங்கட அந்த ஆட்களுக்குள்ள உங்களையும் போட்டுருவோம். அனுமதி கொடுக்கப்பட்ட மக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் இருக்கிறாங்களே, அவங்களுக்குள்ள நாங்க உங்களையும் சேர்த்து நாங்க சொல்றோம், இந்த மாணவனுக்கு மார்க்கம் பேச நான் அனுமதி கொடுத்துட்டேன், இஜாசா கொடுப்பாங்க. ஹதீஸ புகாரிய விளங்கப்படுத்துவதற்கு இந்த மாணவருக்கு நாங்க அனுமதி கொடுத்திருக்கிறோம். ஏண்டா எங்கட கருத்தை அவர் படிச்சிருக்கிறாரு. முஸ்லிம் இப்படி இந்த எல்லா ஹதீஸ் கிரந்தங்களுக்கும் தப்சீருக்கும் அனுமதி கொடுத்து அந்த சங்கிலியில எங்களையும் சேர்த்துக் கொள்வாங்க. இதுதான் ஷேகுமார்கள் கொடுக்கக்கூடிய பட்டம். அதனாலதான் மதரசாக்கள்ல சனது கொடுப்பதாக சொல்லப்படும். சனத் என்றால் அறிவிப்பாளர் தொடர்.
மார்க்கத்தை படிச்சீங்க, இன்னும் உஸ்தாதிட்ட இன்னும் ஷேகிட்டையா? அந்த ஷேகு சொல்றாரு, நான் இவரு படிச்சு கொடுத்த கருத்து ஏண்ட இல்லப்பா, அதுக்கு ஏண்ட ஷேகாக இவர் சொன்னாரு, அவர் சொல்வார் ஏண்ட ஷேகு இவரு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அறிவிப்பாளர் தொடர் இருக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, யமன் தேசத்துல கூட நான் அறிவு கற்றுக் கொண்டிருக்கும் போது ஷேகுமார்ட்ட போனதுன்னு சொன்னாங்க, உனக்கு உலகம் விருப்பம் வேண்டா யூனிவர்சிட்டியில படி, BA MA டாக்டரேட் வரைக்கும் போலாம். அதே நேரத்தில் ஆகிராவுடைய இல்மு வேணுமா, இஸ்லாத்துடைய இல்மு வேணுமா, பெருமைக்கா வேண்டி சொல்றல்ல, அதனுடைய பாக்கியத்தை சொல்லி காட்டுறேன். சொன்னாங்க, நாங்க சர்டிபிகேட் எல்லாம் தருவோம், சனது தான் தருவோம், சனது தருவோம். அந்த சங்கிலி தொடர்ல உங்களையும் சேர்த்துக் கொள்வோம், விருப்பமாட்டா படிக்கலாம். ஆனா எங்களோட நிபந்தனை ஷரத்து என்ன தெரியுமா, பரிபூர்ணமான அதப் இருக்கணும், அதபில்லான்னு அனுப்பிடுவோம். அப்படி தியாக சிந்தையோட கால் மடிச்சு படிச்சவர்களுக்கு அவங்க கொடுப்பாங்க சனது. உலக தேவையையும் கவனத்தில் கொண்டு அப்படி ஷேகுமாரோட படிச்சு கொண்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அவங்க யூனிவர்சிட்டி ஒன்றில் உலகத்துக்காக வேண்டியும் உலக கல்விகளையும் கற்று உலகில தொழிற்கல்விகள் போன்ற பல அந்தஸ்துகளையும் பெற வேண்டும் என்பதற்காக யூனிவர்சிட்டி படிப்பையும் அதோடு சேர்த்து இன்க்ளூட் பண்ணி வைப்பாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அது அனுமதியின் மூலமாக மார்க்கம் சொல்லப்பட வேண்டும் என்பதை மீண்டும் நிரூபிக்கிறது. அந்த அடிப்படையில நல்லவர்களை, உலமாக்களை, ஷேகுமார்கள் மூலமாக மார்க்க பிரச்சாரம் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைத்ததின் வெளிப்பாடாக இன்று அஸ்ஸுன்னா ஃபவுண்டேஷன் வெப்சைட்டையும் திறந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய உலமாக்கள் மூலமாக மட்டுமல்லாமல் இஸ்லாமிய ஃபத்வாக்களுக்கு, இஸ்லாமிய விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி எந்த விதமான உலக ஆதாயமும் நோக்கம் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு பணிவிடை செய்கிறேன் என்ற நோக்கத்தில் இன்று அஸ்ஸுன்னா ஃபவுண்டேஷன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு என்ன கருத்து சொன்னாங்களோ, ஹதீஸுக்கு என்ன கருத்து சொன்னாங்களோ, மார்க்கம் எப்படி ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துதோ அப்படிப்பட்ட கருத்துக்களை தரவிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அதற்காக வேண்டி கிருபை செய்து நம் அனைவரையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய தினம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகுக்கு வந்த மாதம் இது. அதனால அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு முடிச்சு கொள்றேன். அவங்களோட வாழ்க்கையோட ஆரம்பத்திலிருந்து பாருங்க. பிறப்பதற்கு முன்னால தந்தையை இழந்துட்டாங்க, தாயோட வயிற்றுல இருக்கிறாங்க, வாப்பா மௌத்தாயிட்டாரு. பிறந்து 6 வயசுல தாயும் மௌத்தாயிட்டாங்க. உலகத்துல பொதுவாக வழக்கம், ஒருத்தர் வாப்பா மௌத்துன்னு சொன்னா அவரை பார்த்து மக்கள் அனுதாபப்படுவாங்க, அதாவது ஏதாவது கொடுக்கிறதுக்கு முற்படுவாங்க, அல்லது அந்தஸ்துல கொஞ்சம் குறைஞ்சது மாதிரி இருக்கும். தாயும் மௌத்தாயிட்டா, ஆனா அது ஒத்தருமே இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி அல்லாஹ் ஆக்குவானா? இல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தாயும் தந்தையும் மௌத்தானது அவங்களுக்கு பெரிய சிறப்பு. ஏன் தெரியுமா? அல்லாஹ் ஒரு விஷயத்தை, ஒரு ஹிக்மத்தை, ஒரு ஞானத்தை வெளிப்படுத்துறார். ஏண்ட ஹபீப நான் யார்கிட்டையும் தேவையாக்க மாட்டேன், ஏண்ட ஹபீப நான் எனக்குத்தான் வச்சுக்கிறேன், ஏண்ட ஹபீபோட தேவையெல்லாம் நான் தான் செய்வேன். வாப்பா இருந்தா வாப்பா செய்வார், அதனால வாப்பா தேவையில்லை, நான் தான் செய்தேன். ஏண்ட ஹபீப் சின்ன பிள்ளையா இருக்கும் போது தாய் இருந்தால் தாய் தான் அவரோட வேலையை செய்வா, தாய் செய்யப்படாது. அல்லாஹ் சொல்றான் நான் தான் செய்வேன். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ் அவர்களை வைக்கிறான், அல்லாஹ் அவர்களை கவனிக்கிறான். நபியே, உங்களை நான் எனக்கு செய்திருக்கிறேன். குர்ஆன், உங்களை நான் எனக்கு செய்திருக்கிறேன். மட்டுமல்ல, அல்லாஹ் உங்களுடைய விரோதிகளை விட்டு உங்களை பாதுகாப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலக்கது கஃபைனாக்கல் முஸ்தஹ்சியின், நபியே உங்களை பத்தி நையாண்டி செய்யக்கூடியவர்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக் கொள்வேன். யா அய்யுஹன் நபியு ஹஸ்புக்கல்லாஹ், நபியே உங்களுக்கு அல்லாஹ்வாகிய நான் போதும், நீங்க வேற ஒன்றே தேடாதீங்க. அல்லாஹ் அவருடைய தகப்பனை எடுத்ததும் தாயை எடுத்ததும் ஏன் தெரியுமா? நிரூபிக்கிறான். ஏண்ட ஹபீபுக்கு அத்தனையும் நான் தான் செய்கிறேன், வேற ஒத்தரும் செய்யல. ஏண்ட ஹபீபுடைய அத்தனையும் அலம் யஜிதுக்க யதீமன் ஃபஆவா, நபியே உங்களை அனாதையா கண்டு அரவணைத்தவன் நான் அல்லவா? உங்களை அனாதையாக கண்டு அரவணைக்கவில்லையா அல்லாஹ்? வவஜதக்க ஆயிலன், எந்த விதமான வசதியும் இல்லாம நீங்க நிற்கதியா இருந்தீங்க,
நீங்க யார்கிட்டையும் கேட்டு போ உங்களை வைக்கல ஃபஅக்னா, அல்லாஹ் தான் உங்களுக்கு தேவையாற செய்திருந்தான். கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் நிரூபிக்கிறான், தந்த ஹபீபுக்கு தான் செய்து கொண்டிருக்கிறான். இது எவ்வளவு பெரிய பெருமை பாருங்க. அவங்களோட வரலாற்று நாங்கள் இப்படி விளங்கினாட்டா ஈமானிய விளக்கம் அது. இதுதான் ஷேகுமார்கள் கற்றுத்தந்த விளக்கம். பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையா இருக்கிறாங்க, பால் ஊட்டுவதற்கு பனு நஜ்ஜார் கிளையார்கள் இருந்து செவிலி தாய்மார்கள் வர்றாங்க. குறைஷிகள்ல நல்ல செல்வந்த பிள்ளைகளை எடுத்து நாங்க பால் ஊட்டி சல்லி எடுப்போம். அப்போது ஹலீமத்து சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அந்த பெண்கள்ல நானும் வந்தேன், என் ஒட்டகம் மிக பலகீனமானது, அடுத்த பெண்கள் எல்லாம் படு வேகமா போறாங்க, என்னால போகல, நான் மெதுவா போறேன். நான் அந்த பெண்கள் அழைச்சேன், என்னையும் கூட்டிட்டு போங்களேன். சொன்னாங்க, இல்ல நாங்க லேட்டாகி போனால் அங்க செல்வந்த பிள்ளைங்க வேற யாருக்கும் கிடைச்சிரும், நீங்க வருமண்டா வாங்க, இல்லாடி போங்க போட்டு போயிட்டாங்க. அவங்க மெதுவாக போய் சேர்றாங்க. நேரத்தோட போன பெண்கள் நல்ல செல்வந்த பிள்ளையெல்லாம் எடுத்துக்கொண்டாங்க. செல்வந்த பிள்ளைகளை எடுத்துட்டு நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு, ஒரு அநாத புள்ள, வாப்பாம் இல்ல உம்மாம் இல்ல, உம்மா இருக்குது வாப்பா இல்ல அந்த வயசுல, இவருக்கு செலவழிக்க யார் இருக்கிறது, இந்த பிள்ளையை எடுத்தா எங்களுக்கு பெருசாக எதுவும் கிடைக்காது என்பதற்காக ரசூலுல்லாஹ் விட்டுறாங்க. கடைசியாக நொண்டி குதிரையில ஒட்டகத்துல வர்றாங்க ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா. வந்து பார்த்தாங்க, செல்வந்த பிள்ளையெல்லாம் எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. வந்த கஷ்டத்துக்கு எதுவும் இல்லாம போனா டபுள் நஷ்டம், அதனால இந்த அநாத பிள்ளைச்சரை எடுத்துட்டு போவோம். அவங்க விரும்பி, அவங்களுக்கு தெரிய ரகசியம் என்னண்டு, அநாத புள்ள வெறுங்கையோட போனால் இன்னும் பிரச்சனை, அதனால இதைச்சரி எடுத்துட்டு போக, கிடைக்கிறது கிடைக்கட்டும் சொல்றாங்க. நான் போய் ரசூலுல்லாஹ்வை கைக்கு எடுத்தேன், அந்த குழந்தைய எடுத்தேன், கண்ணை திறந்து பார்த்து என்ன பார்த்து புன்முறுவல் பூத்தார் அந்த குழந்தை. என் உள்ளத்துல பாலை வார்த்தது போன்று இருந்தது, எனக்கு இனம் புரியாத சந்தோஷம் வந்துட்டு அந்த பிள்ளை எடுத்து அப்படியே நான் மோந்து என் மார்புல வச்சு பால் ஊட்டுவதற்கு நான் விரும்பினேன் சொல்றாங்க. பாருங்க, ஹலீமா சஅதியா பத்தி வரலாறு சொல்லுது, அவங்களோட ஒரு மார்பகம் செயலற்று இருந்தது, ஒரு மார்பகம் தான் பால் ஊற்றக்கூடியது. அதுல அவங்களுக்கு ஏற்கனவே சொந்த குழந்தை ஒன்று இருக்குது, அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டுவதும் அந்த மார்பகத்தால தான். அடுத்த மார்பகம் செயல் இழந்து அதுல பால் கிடையாது, சூகையாய் போயிருக்குது. சொல்றாங்க, இந்த குழந்தைய எடுத்து நான் என்ன மார்பகத்துல வச்சா அந்த மார்பகத்தை தட்டிட்டு சூகையான மார்பகத்துல பால் உறிஞ்சுவதற்கு அந்த குழந்தை ஆரம்பிச்சது. என்ன ஆச்சரியம், எனக்கு பால் அற்று காய்ந்திருந்த என்னுடைய மார்பகம் செழிப்படைந்து மிக அழகாக பால் கொடுத்து கொண்டிருக்குது. இந்த புள்ள ஏண்ட பிள்ளைக்கு இந்த மார்பகத்தை விட்டு போட்டுட்டு இந்த காய்ந்த மார்பகத்தை தனக்கு தேர்ந்தெடுத்து கொண்டது போன்று எனக்கு விளங்கியது. அந்த புள்ள என்ற பால் அற்ற மார்பகத்திலிருந்து பால் உறிந்த போது அது செயல்படக்கூடியதாக மாறி அது பாலூட்டி கொண்டு இருந்தது, அது பாலூட்டியது என்று ஹலீமா சஅதியாவுடைய வரலாறு சொல்லுகிறது. என்றால் என்ன விளங்குது, அல்லாஹ் நிரூபிக்கிறான், ஹலீமாவே உங்களுக்கு கூட உரிமை கொண்டாட முடியாது. அவங்க ஒரு கட்டத்துல பெருமைப்பட்டால் ரசூலுல்லாவுக்கு நான் தான் பால் கொடுத்தேன் என்றால் இஸ்லாமிய வரலாறு சொல்லும், உங்களுக்கு எங்கிருந்து பால் வந்தது, உங்களோட பால் மார்பகம் தானே செயலற்று இருந்தது, அல்லாஹுடைய தூதருடைய திரு நாவு பட்டதால தான் உங்களோட மார்பகத்திலிருந்து பாலே வந்தது. அவங்களோட நாவு படாட்டி உங்களோட மார்பகம் செயலிழந்ததாகத்தான் இருக்கும். அது அப்படித்தான் இருந்தது. உங்களோட குழந்தைக்கு கூட கொடுக்க முடியாம நீங்க தவிச்சு கொண்டிருந்தீங்க. அல்லாஹ் எதை வெளிப்படுத்துறான், தந்த ஹபீபுக்கு தான் உருவாக்கி கொடுக்கிறான். ஏற்கனவே வந்ததிலிருந்து அல்ல, தந்த ஹபீபுக்காக வேண்டியே அல்லாஹ் தயார் செய்கிறான். அதுக்கு பின்னால சொல்றாங்க, நாங்க எங்க ஒட்டகத்துல ஏறி பிரயாணிக்க ஆரம்பித்தா ஒட்டகம் திரகாத்திரமாயிட்டு படு வேகமாக சென்றது. எங்களுக்கு முன்னால சென்ற பெண்களை கூட தாண்டி போகும்போது அந்த பெண்கள் கேட்கிறார்களாம், ஹலீமா உங்களுக்கு என்ன நடந்தது, நீங்க வந்தது பெண்ணொட்டகம் பலகீனமானது, நொண்டி ஒட்டகம் அல்லவா, என்ன நடந்தது சொன்னாங்க. எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த குழந்தையை கையில் எடுத்ததுதான் பாக்கியம், இப்படி எல்லாம் மாற்றமா நடக்குது, ஆச்சரியம் என்று சொன்னார்கள். அது ரசூலுல்லாஹ் என்பது அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியா. கண்ணியத்துக்குரியவர்களே, அதுக்கு பிறகு எடுத்துட்டு போனாங்க. அவங்களோட ஊர்ல கடுமையான வறட்சி, ஆடு மாடுகள் எல்லாம் தின்ன தீன் இல்லாம இறந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஹலீமா நாயகியாருடைய ஆடு மட்டும் நல்லா கொழுத்து பால் கொடுக்குது. அந்த ஊர் மக்கள் பேசிக்கொண்டாங்களாம், ஹலீமா எங்கேயோ வித்தியாசமான இடத்துல தந்த ஆட்டை மேயத்துக்கு அனுப்புறார், அதனால அது போய் நல்லா சாப்பிட்டு வந்து பால் கொடுக்க நல்ல திட ஆரோக்கியமா இருக்குது. மெதுவாக நாங்களும் ஒரு ஆள் அனுப்பி பார்த்து அவரோட ஆடு போற இடத்துக்கு எங்கட ஆட்டை அனுப்புவோம். அதே மாதிரி செய்தாங்க.
திரும்பி வரும்போது ஹலீமா நாயகியாருடைய ஆடு நல்ல உற்சாகமாக வயிறு நிரம்பி வருது. அடுத்த ஆடுகளுக்கு சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. அல்லாஹ் மீண்டும் நிரூபிக்கிறார், இது தன்னுடைய ஹபீபுக்கு உணவளிக்க போன ஆடு. இது இந்த ஆடு சாதாரண ஆட்டை கொடுக்கக்கூடிய ரிஸ்கல்ல அதுக்கு கொடுத்தது. அல்லாஹ் நிரூபிக்கிறார், அந்த ஆட்டுக்கு நாங்க உணவளிச்சு கொண்டிருந்தோம். ஆடு கூட பெருமைப்பட முடியாது தன்னுடைய ஹபீபுடைய விடயத்துல. பனு நஜ்ஜார் கிளையார்களுக்கு பெருமைப்பட முடியாது. அவங்க பெருமைப்படுவது ஒன்றுதான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். அந்த பாக்கியம் மட்டும்தான் அவங்களோட பெருமை. நாம கொடுத்தோம் என்று யாருக்கும் சொல்லலாது. அல்லாஹ் அதைத்தான் கேட்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி சில காலம் வருவதற்கு தாமதமானது. புகாரில வரக்கூடிய ஹதீஸ். காஃபிர்கள் எல்லாம் ரையாண்டி செஞ்சாங்க. அபூஜலுடைய மனைவி வந்து கேட்டா, என்ன முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட ஷைத்தான் உங்களை கைவிட்டு விட்டதா? நவுது பில்லாஹி மின்ஹா அப்படி ஒரு வார்த்தையை சொன்னா. நாயகம் ஸல்லல்லாஹு சரியான கவலை. வஹி வரல, ஜிப்ராயில் வரல, அல்லாஹ் என்ன கைவிட்டு விட்டானோ என்று கவலைப்படும் போது அல்லாஹ் வல்லுஹா சூரா இறக்கினான். வத்துஹா அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா இரவின் மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக வமா கலா, நபியே உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடவும் இல்லை, உங்களை விட்டு விடவும் இல்லை. மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா, நபியே உங்களுக்கு நீங்க இருக்கக்கூடிய நிமிடத்தை விட அதுக்கு பிறகு வரக்கூடிய சிறந்ததா தான் இருக்கும். அதுக்கு பிறகு இன்னும் சிறந்தது. நீங்க நேற்று இருந்ததை விட இன்று சிறப்பா இருக்கிறீங்க, இன்று இருந்ததை விட நீங்க நாளைக்கு சிறப்பா இருப்பீங்க. காலத்துக்கு காலம் நீங்க சிறந்து கொண்டேதான் நாயகமே போவீர்கள். வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, அல்லாஹ் உங்களுக்கு பிற்காலத்துல தருவார், நீங்க பொருந்திக் கொள்வீங்க. அலம் யஜிதிக்க யதீமன் ஃபஆவா, யாருமே இல்லாத அனாதையாக நீங்க இருக்கும்போது உங்களுக்கு நாங்க உதவி செய்யலையா? அலம் யஜிதிக்க யதீமன் ஃபஆவா வவஜதக ضالன் ஃபகதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நபியே உங்களுக்கு அல்லாஹ்வாகிய என்னை நான் தானே காட்டி தந்தேன், உங்களுக்கு நான் தானே செல்வத்தை தந்தேன், உங்களை நான் தானே அரவணைச்சேன் என்று அல்லாஹ் சூரத்தை ஃபுல்லாக இறக்கினான். ஓதி முடிஞ்சத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை விட தனக்கு பெரியவன் யாருமே கிடையாது, எனக்கு அத்தனையும் அல்லாஹ் தான் தந்தான். புகாரில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லமனி ரப்பி, எனக்கு இல்ம புகட்டியவன் ஏண்ட ரப்பு அல்லாஹ். ஃபஅஹ்ஸன தஅலீமதி, எனக்கு அழகாக அறிவு தந்தான். வஅத்தபனி ரப்பி, எனக்கு அதப புகட்டியவன் அல்லாஹ். ஃபஅஹ்ஸன தஅதீபதி, என்னுடைய அதப அவன் அழகான முறையில் எனக்கு புகட்டி இருக்கிறான். ஃபநிஅமல் முஅல்லிமு வநிஅமல் முஅல்லமு, கற்றுக் கொடுக்கப்பட்ட நானும் கற்றுத்தந்த அல்லாஹ்வும் சிறந்தவர்களாக இருக்கிறோம். இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபி, அவங்களுக்கு ஓத படிச்சு தெரியா, என்ன கேவலமா சொல்றா. நம்மளுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் தெரியா. ரசூலுல்லாஹ் யாரு, எப்படி பேசுறாங்க, ஹதீஸை எப்படி திருப்புறாங்க பாருங்க. ஈமானிய விளக்கத்துக்கும் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட விளக்கத்தையும் பாருங்க. ரசூலுல்லாஹ் உம்மி நபி ஓதி படிக்க தெரியும் அவங்களுக்கு. ஏதோ நம்ம ஊர்ல படிக்காத ஒரு மனுஷனை சொல்ற போல சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உலகில ஓதி படிக்கல என்பது அவங்களுக்கு பெருமை. ஏன்னா அவங்க சொல்றாங்க, நான் ஓதி படிக்கல, ஏன் தெரியுமா, எனக்கு ஆசிரியர் துனியால வேற யாருக்குமே இருக்க முடியாது, எனக்கு படிச்சு தந்தா அவர் என்னை விட பெரியவராகிக்கணும், என்னை விட பெரியவர் துனியால கிடையாது, அதனால நான் உம்மி நபி உலகத்துல ஓதி படிக்கல சொல்றாங்க. எல்லா அறிவுக்கும் சொந்தக்காரனாகிய அல்லாஹ் அல்லமனி ரப்பி, அல்லாஹ் எனக்கு கற்று தந்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதத்துக்கு நாங்க எல்லா வஸ்துடைய பெயரையும் சொல்லி கொடுத்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து பேரை அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். இது தலப்பா என்று தலப்பாவோட பேரை சொல்லி கொடுத்தான். இது எப்படி சமைக்கிறது மெதடெல்லாம் சொல்லி கொடுக்கல. சூரியனை பத்தி இது சூரியன், சூரியனுடைய எவ்வளவு தூரம், எவ்வளவு பெருசு, எவ்வளவு வட்டம் அல்லாஹ் சொல்லி கொடுக்கல, பேரைத்தான் சொல்லி கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்றான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நபியே உங்களுக்கு எதெல்லாம் தெரியாதோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு கற்றுத்தந்தேன். நீங்க பிறக்கும் போது உங்களுக்கு ஒன்றும் தெரியவா, நீங்க மௌத்தா முன்னுக்கு உங்களுக்கு நாங்க அத்தனையும் தந்துட்டோம். குர்ஆன் நம்பணும், இல்லாட்டி குஃப்ரு. குர்ஆன் ஏற்றுக்கொள்ளவில்லையா இஸ்லாத்திலிருந்து வெளில போயிடுவீங்க. வஅல்லமக, நபியே உங்களுக்கு அவன் கற்றுத்தந்தான் அல்லாஹ், மா லம் தகுன் தஅலம்,
நீங்க எதெல்லாம் தெரியாமல் இருந்தீர்களோ அது அத்தனையையும் உங்களுக்கு கற்றுத்தந்து விட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனத்தை நான் அல்ல, வேறு எவங்க மொழிபெயர்த்தாலும் இப்படித்தான் மொழிபெயர்க்கணும். அது நேரடி கருத்து இப்படித்தான். தப்சீர் இன்னும் கொஞ்சம் விசேஷமா சொல்லுவாங்க, ஒன்று உள்ளது உள்ளபடி அக்கு வேறு ஆணி வேறாக உங்களுக்கு கற்றுத்தந்து விட்டோம் என்று தப்சீர்ல சொல்லுவாங்க. தமிழ் டிரான்ஸ்லேட் மேலோட்டமா பார்த்தால், நபியே உங்களுக்கு எதெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் கற்றுத்தந்தோம். இதை நான் மட்டுமல்ல, எந்த உலமாட்ட கேட்டாலும் இதுக்கு கருத்து இப்படித்தான். அரபு படிச்சவங்க இவங்கள்ட்ட கேட்டாலும் இப்படித்தான் டிரான்ஸ்லேட் பண்ணலாம், வேற மெத்தட் இல்லை. இது சுன்னத்து வல் ஜமாத் அடிப்படையில அல்லது வஹாபியா அடிப்படையில அல்லது வேற ஜமாத் ஒரிஜா அடிப்படையும் இல்லை. குர்ஆன் எவ்வளவு இருந்தா விளங்கப்படுத்துறதுக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால சொல்றாங்க, எனக்கு அறிவை புகட்டினவன் அல்லாஹ், அதனால நான் உம்மி நபியா இருப்பது எனக்கு பெருமை, நான் யத்தீமாக இருப்பது எனக்கு பெருமை. அதனாலதான் சொல்ற, யாராவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அறிவுல குறை கண்டால் அவன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குறை காணல, கற்றுக் கொடுத்த அல்லாஹ்வை குறை காண்றான். விளங்குதா ஈமான் எங்கு போய் டச் ஆகுது என்று? அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், ரசூலுக்கு வழிபட்டவன் வமன் அத்தாஅர் ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ், ரசூலுக்கு வழிபட்டவன் அல்லாஹ்வுக்கு வழிபடுறான். அத்தியுல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வுக்கு மட்டும் வழிபட்டு போதா, ரசூலுக்கும் வழிபடுங்க என்று குர்ஆன் சொல்கிறது. அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அறிவுல நீங்க டவுட்டா, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அவங்களுக்கு இந்த விஷயம் ஓடாது, அவங்களுக்கு இந்த விஷயத்துல அவ்வளோ நாலேஜ் கிடையாது என்று சொன்னா நீங்க ரசூலுல்லாஹ் குறை சொல்லல, அவங்களோட டீச்சர் அல்லாஹ்வை குறை சொல்றீங்க. ரசூலுல்லாஹ்க்கு அதபு குறைச்சல் அபஸவத்தல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் கொஞ்சம் குறைவா நடந்து கொண்டாங்க, அப்படி நடக்கப்படாது என்று ஒருவன் சொன்னா அவர் ரசூலுல்லாஹ்வுடைய அதபுல எல்லாம் குறை கண்டான், அதபை கற்றுக் கொடுத்த அல்லாஹ்வுல குறை காண்றான். அல்லாஹ் சரியா படிச்சு கொடுக்கலன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீது, எனக்கு கற்று தந்தவன் அல்லாஹ், எனக்கு டிசிப்ளின் ஒழுக்கம் படிச்சு தந்தவன் அல்லாஹ், எனக்கு அதபு ஊட்டியவன் அல்லாஹ் என்று சொல்றாங்க. ஒருவன் துனியால சொல்றான் ரசூலுல்லாஹ்க்கு சில அறிவு கிடையாது, ரசூலுல்லாஹ் அதபு குறைச்சலா நடந்துட்டேன்னு சொன்னா அவன் அல்லாஹ் சரியா படிச்சு கொடுக்கலன்னு சொல்றான் அர்த்தம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் கற்றுத்தந்தேன் உங்களுக்கு, உங்களுக்கு நான் அதபு புகட்டினேன், உங்களை நான் பாதுகாத்தேன். நீங்க ஏண்ட பாதுகாப்பிலே இருக்கிறீங்க, ஏண்ட பராமரிப்பிலே இருக்கிறீங்க, ஏண்ட கண்காணிப்பிலே இருக்கிறீங்க என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து குர்ஆன் சொல்லுது. ஒருவன் இதெல்லாம் தெரியாம ரசூலுல்லாஹ்ல குறை கண்டால் அவன் அல்லாஹ்வோட சண்டை பிடிக்கிறான், அல்லாஹ்வோட குறை காண்றான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வதாக, புகாரில வருது, மன் ஆதாலி வலியன், ஏண்ட வலியை யாரு விரோதிக்கிறானோ ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவனோட நான் யுத்தம் செய்ய தயாராகிட்டேன். அவன் வலியை நோவிச்சா என்னத்தான் நோவிக்கிறான், வலியை குறைச்சா என்னத்தான் குறைச்சிடுறான், ஏண்ட வலிக்கு பின்னால் நான் தான் நிற்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீதுகளை தெளிவாக விளங்க வேண்டும், ஈமானிய உணர்வோட விளங்க வேண்டும், முகப்பத்துடைய நோக்கத்துல பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்பதுதான் ஒரு மனிதனுடைய ஈமான இன்னும் இன்னும் வளர்ச்சி அடைய செய்கிறது. அதனால நீங்க வரலாற்றை படிச்சு கொடுங்க, பிள்ளைகளுக்கு ஈமான் கூடும், இந்த அடிப்படையில் படிச்சு கொடுங்க. அதனாலதான் சொன்னேன், சுன்னா ஃபவுண்டேஷனுடைய ஆரம்பமே இஸ்லாத்தை இஸ்லாமிய முறைப்படி ஷேகுமார்கள் முன்னோர்கள் நல்லோர்கள் காட்டித்தந்த பிரகாரம் விளக்கத்தின் பிரகாரம் நாங்கள் விளக்கம் சொல்லுவோம். என்ற சொந்த கருத்தல்ல, எனக்கு சொல்லித்தந்த ஷேகுட சொந்த கருத்தும் அல்ல. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அறிவிப்பாளர் தொடர் இருக்கக்கூடிய கருத்து. கடைசியாக ஒரு ஆயத்தை மட்டும் விளங்கப்படுத்தி பரக்கத்துக்காக முடிச்சு கொள்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை ஆலமீன்களுக்கு நான் ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறேன். இந்த ஆலமீன் என்ற சொல்ல மட்டும் விளங்குங்க. வமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஆலமீன்களுக்கு உங்களை ரஹ்மத்தா அனுப்பி இருக்கிறேன். அதே மாதிரி தான் அல்லாஹ் குர்ஆன் ஆரம்பத்துல சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் யாருக்கு தெரியுமா? ஆலமீன்களுடைய ரப்பாகிய அல்லாஹ்வுக்கு. அப்படி என்ற ஆலமீன்கள் என்றா யாரு? ஆலமீன் என்ற சொல் அரபுல ஆலம் என்ற சொல்லுடைய புளூரல் பன்மை. ஆலம் சிங்குலர், அத புளூரல் ஆலமூன் ஆலமீன். ஆலமீன்களுடைய ரப்பு அல்லாஹ். அதே போன்று ஆலமீன்களுக்கு ரஹ்மத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் ஆலம் என்ற சொல்லின் பன்மைதான் ஆலமீன் என்றால் எத்தனை ஆலம் இருக்குது?
எத்தனை ஆழம் நாம் நினைக்கிறோம் இந்த புவி ஒரு ஆழம், புளூட்டோ இன்னொன்று, செவ்வாய் இன்னொன்று, சந்திரன் இன்னொன்றா இல்ல. ஹதீதும் குர்ஆனும் மேல விளங்கப்படுத்தணும். குர்ஆனும் ஹதீதும் விளங்கப்படுத்தினா தான் ஸ்ட்ராங். குர்ஆனும் ஹதீதும் எத்தனை ஆழத்தை சொல்லுது? 6 ஆழம் உலகில் இருக்குது. அல்லாஹுவால 6 ஆழம் படைக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுது. அல்லாஹ் சொல்றா இந்த 6 ஆழத்துக்கும் அல்லாஹு தான் ரப்புல் ஆலமீன். அதே மாதிரி இந்த 6 ஆழத்துக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த துனியாவுக்கு மட்டுமல்ல, 6 ஆழம் இருக்குது. குர்ஆன் சொல்லுது, நான் சொல்லல. முதலாவது ஆலம் ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகளுடைய உலகம். அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களோட ரப் அல்லவா என்று அல்லாஹ் கேட்டான். காலு பலா, நாங்க ஆம் என்று சொன்னோம். இந்த பேச்சுவார்த்தை எங்க நடந்தது? ஆலமுல் அர்வாஹ்ல. வைது அகதல்லாஹு மீசாக்கன் நபியீன லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபி வ ஹிக்மா. அல்லாஹ் நபிமார்களிடத்துல எக்ரிமெண்ட் முடிச்சான். உங்களுக்கு நான் வேதத்தை தருவன், உங்களை நபியாக அனுப்புவன். உங்களோட காலத்துல முகமது ரசூலுல்லாஹ் வந்தா உங்களோட நுபுவத்து கேன்சல் கொடுத்துட்டு போயிடணும். இவங்களை தான் நீங்க பின்பற்றணும். நீங்க இதை ஏற்றுக்கொள்வீங்களா? காலு அக்ரர்னா, நாங்க ஏற்றுக்கொண்டோம் என்று எல்லா நபிமார்களும் சொன்னதாக சூரத்துல் பக்கரா சொல்லுது. இது எங்க நடந்தது? ஆலமுல் அர்வாஹ்ல. ஆலமுல் அர்வாஹ் என்ற ஒரு உலகம் இருக்குது, இருந்தது. நாங்க அங்கு இருந்தோம். அங்கு அல்லாஹ் தான் ரப்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க கூட ரஹ்மத்து. அதுக்கு பிறகு ஆலமுல் அர்ஹாம், தாயுடைய கற்பறையில நாங்க வாழ்ந்தோம். அது ஒரு உலகம் என்று குர்ஆன் சொல்கிறது. 40 நாட்கள் இந்திரியமாக, 40 நாட்கள் இரத்தமாக, 40 நாட்கள் இறை சதையாக, அதற்கு பிறகு முள்ளு கொடுக்கப்பட்டு சதையால் பூட்டப்பட்டதாக, சும்ம சபீல யஸ்ஸரா, அதற்கு பின்னால் நாங்க அல்லாஹ் தஆலா இந்த துனியாவுக்கு வரக்கூடிய வழியை எங்களுக்கு லேசாக்கி தந்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. இது இன்னொரு உலகம். தாயுடைய வயிற்றுல பல விடயம் நடந்ததாம். நம்பணும், ஈமான். குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது, நாங்க நம்பி இருக்கிறோம். தாயுடைய வயிற்றில் இருக்கும் போது எங்களுக்கு ரூஹ் ஊதப்பட்டது. அதுவும் போது 2 மலக்குமார் வந்து, யா அல்லாஹ் ஸ்ரீதேவியாக்கவா மூதேவியாக்கவா, நல்லவனாக்கவா கெட்டவனாக்கவா, எவ்வளவு வாழ்நாள் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டது தாயுடைய வயிற்றில். அஸ்ஸஈது ஸஈதுன் வஹுவ ஃபீ பத்னி உம்மிஹி. ஸ்ரீதேவியானது தாயுடைய வயிற்றிலே, மூதேவியானது தாயுடைய வயிற்றிலே. உங்களோட வாழ்நாள் தீர்மானிக்கப்பட்டது தாயுடைய வயிற்றிலே. ஒரு உலகமே நடந்ததாக அல்லாஹ் சொல்கிறான். இது 2வது உலகம். அங்கு கூட அல்லாஹ் தான் ரப்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்து. அதற்கு பிறகு ஆலமுல் அஜ்சாத், உடம்புடைய உலகம். இது துனியா. இதுல அல்லாஹ் ரப்பு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்து. இதற்கு பிறகு ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லக்கூடிய கபர் வாழ்க்கை. அது ஒரு உலகம், அது வாழ்க்கை. நல்லவர்களுக்கு விசாலமாகும், தீயவர்களை ஒடுக்கும். நல்லவர்கள் நல்லவைகளை காண்பார்கள், தீயவர்கள் கெட்டவைகளை காண்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து காண்பித்து மலக்குமார்கள் கேட்பார்கள், மாதா தக்கூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறாய்? ஹதீஸ் புகாரில வருது. அம்மல் முஃமின், ஒரு மூமின் சொல்லுவார், ஹாதா ரசூலுல்லாஹ், இவர் அல்லாஹ்வுடைய ரசூல், எங்களுக்கு நல்லவைகளை சொன்னாரு, நான் இவரை பின்பற்றினேன், நான் இவரை விரும்புகிறேன் என்று ஒரு மூமின் சொல்லுவாரு. வாமல் முனாஃபிக் அவில் முர்தாப், ஒரு பெரும்பாவி அல்லது ஒரு முனாஃபிக்கு அவன் சொல்லுவானாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கபர்ல நடக்கக்கூடிய சம்பாஷணை. அவன் சொல்லுவான், ஹா ஹா, ஐயோ லா அதிரி, எனக்கு தெரியா, குன்து மா யகூலுஹுன் நாஸ், மக்கள் இவரை பத்தி ஏதேதோ சொல்லிக் கொண்டிருந்தாங்க, நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன். இது காபிர் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அம்மல் முனாஃபிக், முஸ்லிம் என்ற பெயரில் இருக்கிற ஒரு முனாஃபிக்கு, அமில் முர்தாப் அல்லது ஒரு பெரும்பாவி சொல்லுவானாம். அவனும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவன் தான். ஆனா அங்க கேள்வி, இவரை பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறாய்? அவன் சொல்லுவான், மக்கள் ரசூலுல்லாஹ் என்றாங்க, நானும் சொன்னேன், அவ்வளவுதான், எனக்கு இவரை பத்தி தெரியா. எப்படி தெரிய வரும்? அவங்களோட மௌலிதுக்கு போனா அவங்கள பத்தி சொல்றதை கேட்கலாம், தெரிய வரலாம். அவங்களோட புகழ் பாடினா தெரிய வரலாம். அவங்கள ஞாபகம் மூட்டினா தெரிய வரலாம். நீ தானே ஒன்றுமே தேவையில்லை என்றாய், மறு எப்படி தெரிய வரும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் சொல்லுவானாம், ஹா ஹா, எனக்கு தெரியல, அதிரி குன்து அகூலு மா யகூலுன் நாஸ், மக்கள் ஏதோதோ இவரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, அதைத்தான் நானும் சொன்னேன் என்று அவன் சொல்லுவான். அப்போது மலாய்க்காமார்கள் என்ன செய்வாங்கன்னா, பெருங்கொண்டொரு சம்மட்டியால் அவனுடைய தலைக்கு அடிப்பார்கள். அந்த சத்தத்தை, அவன் கத்தக்கூடிய கதறல மனிதர்களையும் ஜின்களையும் தவிர அத்தனை படைப்புகளும் கேட்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி என்றால் அங்கு கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ரஹ்மத்து. அங்கு ஒரு உலகம் நடப்பதாக குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது. கபருட வாழ்க்கையை நம்பாட்டி ஈமான் போயிடும். அதுக்கு பிறகு
நாம எழுப்பாட்டப்பட்ட ஆலமுல் மஹ்ஷர், மஹ்ஷருடைய திரள், அங்கே அல்லாஹ் தான் ரப்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்து ஷஃபாஅத்துடைய ஹதீஸை பாருங்க. எல்லா நபிமார்ட்டையும் போவோம், அத்தனை பேரும் கைவிட்டு விடுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க அனலஹா அனலஹா, அதற்குரியவர் நான் தான். நியத்துக்குரியவர்களே, அங்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்து. அதுக்கு புறவுள்ள உலகம் என்ன? ஆலமுல் அபத், நித்திய உலகம், நித்திய உலகமான சுவர்க்கம். அங்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ரஹ்மத்து சொன்னாங்க. பூமி பிளந்து முதலாவது வெளிப்படக்கூடியவன் நான் தான். நாளை மறுமையில ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அத்தனை பிச்சலங்களுக்கும் தலைவன் நான் தான், பெருமைக்கு சொல்லல. சுவர்க்கத்துடைய வாயில முதலாவது தற்றவன் நான் தான். நான் தட்டும் போது கேட்கப்படும் யார்? நான் சொல்லுவேன், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலல்லாஹ், நான் முஹம்மது வந்திருக்கிறேன். சுவர்க்கத்தின் அதிபதி சொல்லுவார், உங்களோட பேரு சொல்லப்படாத வரைக்கும் இந்த சுவர்க்கத்தை துறக்க வேணாம் என்று சுவர்க்கத்தை படைத்த போது அல்லாஹ் எனக்கு சொல்லிட்டார். நீங்க வந்தா தான் துறக்க வேண்டும் என்று. அங்கு கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ரஹ்மத்து. இது எல்லாத்தையும் சூசகமாக அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே எல்லா ஆலம்களுக்கும் நான் உங்களை ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வோட அளவு விளங்குதா? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்த்துக் கொள்வாருன்னா ஒருத்தர் சொல்லுவாரு, அப்படி எல்லாம் சொல்லதுக்கு இயலாது, நாளை மறுமையில அவங்களோட நன்மைதான் அவங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னா குர்ஆன் பொய்யா போயிடும். குர்ஆன் சொல்லுது, நாளைக்கு கபருலையா ரசூலுல்லாஹ் தான் ரஹ்மத்து. அத்தனையிலேயும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ரஹ்மத்து. இதுதான் வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே எல்லா ஆலம்களுக்கும் உங்களை ரஹ்மத்தை அனுப்பி இருக்கிறேன். ஆலமுல் அர்வாஹ், ஆலமுல் அர்ஹாம், ஆலமுல் அஜ்சாத், ஆலமுல் பர்ஸஹ், ஆலமுல் மஹ்ஷர், ஆலமுல் அபத், இந்த எல்லா ஆலத்துக்கும் நான் உங்களை ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த எல்லா ஆலங்களுக்கும் ரப்பாகிய அல்லாஹ்வுக்கு தான் புகழ். இந்த உலகத்துல மட்டும்தான் அல்லாஹ் ரப்பண்டா புகழ் பொல்லா கிடைக்காது. முழு உலகத்துக்கும் அல்லாஹ் தான் ரப்பு, முழு உலகத்துக்கும் அல்லாஹ் தான் ரப்பு. அதே மாதிரி எல்லா உலகத்துக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவங்க தான் ரஹ்மத்து. அவங்களோட ரஹ்மத்து பெற விரும்பாதவனுக்கு ரஹ்மத்தே கிடையாது. மஹ்ஷருடைய விடயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறார் பாருங்க. எல்லா நபிமார்ட்டையும் போவதா ஹதீஸ் சொல்லுது. எல்லா மக்களும் அங்க காபிர் முஸ்லிமின் வித்தியாசங்கள் எல்லாரும் தான் போவாங்க. காபிருக்கு கூட அன்றைய தினம் டவுட் இல்ல அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா என்று. எல்லா காபிரும் நம்பிடுவாங்க அல்லாஹ் இருக்கிறான். அந்த நேரத்துல எல்லா மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் போவாங்க. போய் சொல்லுவாங்க, எங்களுக்காக அல்லாஹ் பறிஞ்சு பேசுங்களேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப மார்க்கம் சொல்வது போன்று இருந்தால் சொல்லுவாங்க, நபி மார்க்க உதவி கேட்காதீங்க, அதோ அல்லாஹ் நிக்கி போய் கேளுங்க. மஹ்ஷர்ல அல்லாஹ் இருக்கிறா இல்லையா யாருக்கும் டவுட் இல்ல. நபி மார்க்க உதவி தேடுறது ஷிர்க்கு. நீங்க நாட்ட வராங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக்கணும். ஆனா சொல்லல. என்ன சொல்றாங்க? நீங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல போங்க, இன்று அல்லாஹ் பெரும் கோபம் கொண்டிருக்கிறார், அந்த கோபத்தை கண்டு நான் பயப்படுறேன், நீங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல போங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல மார்க்கத்துல கூட உதவி தேடுறது ஆகும். அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட அனுப்புறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்றைய அல்லாஹ் பெரும் கோபம் கொண்டிருக்கிறார், நான் பயமா இருக்கிறேன், நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல போங்க, அவர் கலீலுல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல மார்க்கத்திலையும் நபிமாரை கொண்டு உதவி தேடுவது கூடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன அவங்க சொல்றாங்க, கலீமுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்த போங்க, ஏதோ மார்க்கத்திலும் உதவி செய்தது கூடும். அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்த போங்க, அவங்க தான் அல்லாஹ்வுடைய ரூஹுல்லாஹ், அயன மார்க்கத்திலும் உதவி தேடுறது கூடும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க முஹம்மது ரசூலுல்லாஹ்ட்ட போங்க, அவங்க ஹபீபுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வோட புகழ் மஹ்ஷர்ல பேசப்படுது, நபிமார்கள் பேசுறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அத்தனை பேரும் நபிமார்ட்ட உதவி செய்திகளை அனுப்புறாங்க. நபிமார்ட்ட உதவி செய்யற ஷிர்க்குன்னா எல்லாம் நபிமாரே ஷிர்காக்குறோம். இது புகாரி முஸ்லிம் அத்தனை ஹதீஸ் கிரந்தத்திலே வரக்கூடிய ஷஃபாஅத்துடைய ஹதீஸ். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னொரு விடயத்தை விளங்குங்க. எல்லா நபிமாரையும் அவங்களுக்கு ஞாபகம் வந்த, ஏன் ரசூலுல்லாஹ் உடனே ஞாபகம் வரல? நம்மளுக்கு யார ஞாபகம் வரணும்? எங்கட ஹபீபிடத்துல போமே என்று சொல்லி ஏன் எங்களை ஒத்தரமே கூப்பிடுறல மஹ்ஷர்ல? அல்லாஹ் அவங்களுக்கு மறப்போட்டான் ரசூலுல்லாஹ்வை. ஏன் தெரியுமா? இந்த சட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கு. இஸ்திகாஸா பில் அம்பியா, நபிமார்களை கொண்டு உதவி செய்வது கூடும். இது எல்லா நபிமாருடைய மார்க்கத்திலும் கூடுமான விஷயம் என்றதை காட்டுறதுக்கு அல்லாஹ் முதலாவது ரசூலுல்லாஹ்ட்ட போறத உங்களுக்கு மறப்போட்டிடுவார். இரண்டாவது, எல்லா நபிமார்களும் சரண்டர் ஆயிரணும். ரசூலுல்லாஹ் இருக்கும் போது எங்களுக்கு பவர் கிடையாது, அல்லாஹ்வுக்கு மத்தியில எழுந்து நின்று பேச தகுதியான ஹபீபுல்லாஹ் அவர் மட்டும்தான்
என்பதை ஒவ்வொரு நபிமார்களும் அங்கும் எல்லா மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படையாக சொல்லணும். இது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் அதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் முதலாவது ஞாபகம் வருவதை விட்டு தடுத்து வச்சிருக்கான். ஒவ்வொரு நபிமாரா காட்டுவாங்க. காட்டின போது ரசூலுல்லாஹ்ட்ட வந்தா சொல்லுவாங்க, அனலஹா, அதுக்கு நான் தான். போய் அல்லாஹ்வுக்கு மத்தியில யா அல்லாஹ்னு விழுவாங்க. அல்லாஹ் சொல்லுவா, யா முஹம்மது இருப்பா ராசன், உங்களோட தலையை உயர்த்துங்க, சல் துஆத்த கேளுங்க தர்றேன், பஸ்பா துஷப்பா, யாருக்கு சிபாரிசு செய்தீங்க கேளுங்க தர்றேன். அப்ப நேரத்தோட நபிமார்கள் சொன்னது பொய்யா? அல்லாஹ் இன்னைக்கு கோபம் கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னுக்கு கோபம் கொண்டது கிடையாது, இதுக்கு பின்னும் கொண்டது கிடையாது, நான் பயப்படுறேன் என்று அல்லாஹ்வோட கோபத்தை சொன்னாங்களே பொய்யா? உண்மைதான். ரசூலுல்லாஹ் முன்னுக்கு போகாத வரைக்கும் அல்லாஹ்வுடைய கோபம் இருந்தது. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் போயிட்டா அதாபு போயிடும். வெளிச்சம் இருந்தா இருள் போயிடுவது போன்று, வெளிச்சம் இருக்கிறது இருளுக்கு இருக்காது, அது போன்ற அதாப் என்ற சொல்ற நெகட்டிவ் போன் தான் ரஹ்மத்து. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் போனா அதாப் அப்படியே குறைஞ்சிடும். அல்லாஹ் சொன்னார், சபக்கத் ரஹ்மத்தி கதபி, என்ற ரஹ்மத்து என்ற கோபத்தை முந்தி விட்டது. அந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன் கிடைச்ச மாதம் இது. இதை கொண்டாடுங்க, சந்தோஷப்படுங்க, அவங்கள விளங்குங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் பாக்கியம் செய்தல்வானாக. யா அல்லாஹ், அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. அவருடைய நேசத்தை எங்களுடைய உள்ளம் நிறைய நீ தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்நாளிலே அவர்களுக்கு நெருக்கமானவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபறுகளிலும் அவருக்கு நெருக்கமாக அவர்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ், அவர்களை கபரிலே காட்டும் போதே இது எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. நாளை மஹ்ஷரிலே அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. நாளை சுவர்க்கத்திலும் அவருடைய தோழமையை தந்தல்வாயாக. துனியாவில் வாழ்ந்து மரணிப்பதற்கு முன்னால் அவர்களை கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. எங்களுடைய பெற்றோர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், எங்களுடைய மனைவி மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த பாக்கியத்தை தந்தல்வாயாக. யாரெல்லாம் துஆ கேட்குமாறு சொன்னார்களோ அவர்களுக்கும் மேற்சொன்ன பாக்கியங்களை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து உன்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கத்துக்குரிய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. இங்கு துஆ கேட்கக்கூடிய, இங்கு வந்திருக்கக்கூடிய இவைகளை ஏற்பாடு செய்த அத்தனை பேர்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுக்கு இஹ்லாஸை கொடுத்தருள்வாயாக, அவர்களை பொருந்திக் கொள்வாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.